ஹாய் யூடி ஃபேமிலி பாருங்கள். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஊர் சைட் கறி செய்ய போகிறேன். சிக்கன் குழம்பு பாருங்கள். பட்டையில் போட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு வதக்குறோம். எங்கள் ஊர் இல்லை பீகாரி சைடு, பீகார் நான் தான், அதனால் பீகாரி சைடு செய்ய போகிறோம். இதில் பாருங்கள், மிளகு சீரகம் இந்த பட்டை எல்லாத்தையும் கரம் மசாலா மிக்சியில் போட்டு வச்சுக்கிறோம். பாருங்கள், கொஞ்சோண்டு வெங்காயம் ஒரு 2-3 வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி இது மிக்சியில் போட்டு நாங்கள் அரைச்சிடுவோம். அரைச்சி தனியாக வச்சுருவோம். இது பாருங்க, வெங்காயம் வதக்கிச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். தக்காளி வெங்காயம் மாதிரி அப்படியே ரெட்டு கலரில் வந்துடணும், அப்போ தான் கறியை போடணும். பாருங்க, வந்துச்சு. கறி போடுறோம். கறி போட்டாச்சு. இப்போ போட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், மசாலா அரைச்சி வச்சிச்சு. மிக்சியில் போட்டு முழு பூண்டு முழுசாக எங்கள் ஊர் சைடு போட்டுவாங்க, அப்படியே முழுசாக பூண்டு ஒரு 4 பூண்டு போட்டுக்கிறேன். கறி வதக்கிச்சு. அப்புறம் இந்த அரைச்ச மசாலா ஊற்றிட்டு நல்லா வதக்கிட்டு ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் ஆயில் ஊற்றுறோம். மசாலா பாருங்கள், மல்லித்தூள் போட்டாச்சு, காரத்தூள், சிக்கன் தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, எல்லா மசாலா சிக்கன் குழம்புக்கு போட்டு நல்லா வாசனை தான் இருக்கும், நல்லாயிருக்கும் சிக்கன். கறி நல்லா வதக்கிச்சு. பாருங்கள், மசாலா போட்டோம்னா எண்ணெய் மேலே வருது. ஊட்டுத்தூள் மிளகாத்தூள் அரைச்சி வச்சுக்கிறோம், அதை ஒரு 10 ஸ்பூன் போடுவோம். இது வந்து 2 கிலோ கறி, 2 கிலோ கறி தான் செய்கிறோம். எல்லாம் மசாலா போட்டாச்சு. மசாலா பதமாக கிண்டிட்டு சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சா தான் அந்த மசாலா வதக்கிறதுக்கு எண்ணெய் மேலே வரும். எரிக்கு மூடணும். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் வழி உப்பு போடுறோம். ஏன்னா பசங்க இல்லை டாக்டர் படிக்கிற பசங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. மசாலா வதக்கிச்சு, தண்ணி ஊற்றிச்சு.
நல்லா செஞ்சு சாப்பிடுங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா அருமையாக இருக்கும், குழம்பும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், தண்ணி ஊற்றி மூட்டு சிம்மில் வச்சிடும். சிம்மில் வச்சு கொதிக்கிச்சு, குழம்பு ரெடி ஆச்சு பாருங்கள். கொத்தமல்லி தழையை போட்டு குழம்பு ஆஃப் பண்ண வேண்டியதான். பாருங்கள், குழம்பு சாம்பார் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்குதுங்களா? சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க என்ன பாரு, ஒன்று கூட மீராஜ் அன்னைக்கு. அவ்வளோதான், இல்லை சாப்பாட்டில் ரெடி ஆகிடுச்சு. மதியம் சாப்பாட்டு. ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பசங்க தூங்கிடுவாங்க, சீக்கிரமாக வருவாங்க சாப்பாட்டுக்கு. அதனால் சீக்கிரமாக சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிடணும். அப்போல்லாம் பாருங்கள், 2 வாளி 3 வாளி 2 வாளி பொரிப்போம். அப்போல்லாம் சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக தான் இருக்கும். சிக்கன் குழம்பும் அதுக்கப்புறம் வந்து வச்சு சாம்பார், வெத்த சாம்பார் வச்சு வெத்த சாம்பார். அது சாம்பார் யாருமே தொட மாட்டாங்க பாருங்கள். இது வந்து ரசம், எப்போவுமே செய்ய மாதிரி ரசம் இன்றைக்கி. இது வந்து கத்திரிக்காய் சுண்டக்காய் போட்டு கார குழம்பு. இது அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது குழம்பு. எல்லா சாப்பாடு எனக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பாடு வருவாங்க பசங்க 12:00க்கெலாம் வந்துடுவாங்க அன்றைக்கி.